இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறது, ட்ரெண்ட் லைன் பேட்டர்னில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கும் ட்ரெண்ட் லைனுக்கும் இருக்க ஒரு சின்ன வித்தியாசம்னு சொல்லலாம், பெரிய வித்தியாசம் கிடையாது, சின்ன வித்தியாசம்னு சொல்லலாம். ஒரு சேனல் பேட்டர்ன் அப்படின்னு வைங்களேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு வைங்களேன், சாரி இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதில் நமக்கு ஒரு கீழே மேலேன்னு ரெண்டு பக்கமே வந்து நம்மளால் ரிவர்சல்ஸை கனெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? மேலேயும் ரெசிஸ்டன்ட் இருக்கும், கீழேயும் சப்போர்ட் இருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு பேட்டர்ன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வைங்களேன், இது இல்லை இப்படி 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 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு வேளை சேனலாக இருந்துச்சுன்னா மேலே நமக்கு வந்து அப்படி வேணாம், இங்கே பாருங்கள், இப்படி போகுது, திருப்பி இங்கே போகுது, திருப்பி இங்கே போகுது, திருப்பி இங்கே போயிட்டு அப்படி வந்துட்டு இங்கே போகுது, இங்கே போய் இப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாமே. அதாவது மேலே நம்மளால் வந்து சப்போஸ் பெருசாக வந்து கனெக்ட் பண்ண முடியாது, இதை கூட கனெக்ட் பண்ண முடியுது, பட் ஸ்டில் இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பண்ண முடியல. ஸோ இப்படி மேலே பெருசாக கனெக்ட் பண்ண முடியாமல் கீழே மட்டும் நமக்கு நிறையா வந்து சப்போர்ட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா கீழே நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது. இது அப்படியே ரிவர்ஸில் போட்டோன்னு வைங்களேன், கீழே நம்மளால் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. இங்கே வந்திருக்கோம், திருப்பி இங்கே வந்திருக்கோம், இப்படி போயிருக்கோம், பட் நம்மளால் வந்து மேலே வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டு கனெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு விதமாகவும் இது இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒருவேளை ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணும்போது நீங்கள் வந்து கீழே வந்து பொசிஷன் எடுத்துக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே ஒரு நீங்கள் லாங்கில் போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை இங்கே கீழே டச் பண்ணும்போதுமே நம்ம வந்து இதில் பொசிஷன் எடுத்துக்கலாம். இதுலேயும் வந்து சேம் நம்ம சொல்கிற ரிவர்ஸில் வந்து எப்பவுமே ஃபோர்த் ரிவர்ஸில் மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஒரு வேளை நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப காலத்துக்கு பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் இதுலேயே வந்து எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஏபிபி, சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாக் பாருங்கள், கீழே நம்மளால் வந்து மேலே ஐ திங்க் இதில் கூட மேலே நம்மளால் வந்து கனெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், கனெக்ட் பண்ண முடியும். பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரெண்ட் லைனாக வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? நல்லா ஸ்டாக் வந்து மேலே போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், 1 2 3 4 இங்கே வேணால் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இந்த இடத்த நம்ம வந்து என்ட்ரியாக வச்சுக்கலாம். என்ட்ரியாக வச்சோம் அப்படின்னா இங்கே ஒருவேளை இதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு 12% ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹியூஜ் கன்சாலிடேஷன், நமக்கு கீழே போயிடாது, அந்த லைனை விட்டு கீழே போயிடாது, பட் மேபி இந்த கன்சாலிடேஷன் பீரியட் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும் அதில். ஸோ இங்கே இவ்வளோ நாள் 4 பாஸில் வந்து நமக்கு ஒரு 13% கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் 42 பாஸில் நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து ஒரு 1% 2% தான் மூவ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 62 நாள் வந்து பெருசாக இது எந்த மூவுமே கொடுக்காம அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மூவ் பாருங்கள், 15 பால திருப்பி 20% ஏறி இருக்குது. ஸோ நம்ம இந்த கன்சாலிடேஷன் பீரியடை ஓவர் கம் பண்ணலன்னா இந்த ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ண முடியாது இந்த ட்ரெண்ட் லைனில். மேபி எல்லா ஸ்டாக்குமே அப்படி இருக்குமான்னு தெரில, பட் ஸ்டில் இந்த கன்சாலிடேஷன் பீரியட் ட்ரெண்ட் லைனில் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகாமல் ரொம்ப நாள் கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் இருக்க ஒரு சின்ன ட்ராபேக் இது. பட் இதுலேயுமே நீங்கள் வந்து எடுத்தங்கவுத்துன்னு இந்த இங்கெல்லாம் வந்து நம்ம வந்து எடுக்கக்கூடாது, ட்ரேட் எடுக்கக்கூடாது. மேபி இதுதான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்க இதை வந்து நம்ம வந்து மேலே ரிவர்சல்னே சொல்ல முடியாது இதை. ஏன்னா மேபி இதுதான் நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட் இதாகவே சொல்லணும். இது வந்து பெருசாக நமக்கு மேலே போகலை, அதாவது இதுனாச்சும் இங்கேருந்து கொஞ்சம் மேலே மூவ் ஆச்சு, கீழே ட்ரெண்ட் லைன் இருந்து கொஞ்சம் மேலே மூவ் ஆயிருந்திருக்கு ஒரு 20%. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மூவ் ஆயிருந்திருக்கு ஒரு 12%. ஸோ மேபி ப்ராபப்ளி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் என்ட்ரியாகவே இருக்கும். அதுலேயே உங்களால் எங்கே என்ட்ரி எடுக்க முடியும், இங்கே தான் என்ட்ரி எடுக்க முடியும். ஏன்னா மேபி இல்லைனா இங்கே என்ட்ரி எடுக்கலாம், இந்த கேண்டில் எடுக்கலாம். இது ஒரு ஆள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கேண்டில் எடுக்கலாம். இந்த கேண்டில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரேட் செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் தூக்கி இந்த ட்ரெண்ட் லைன் கீழே போடலாம், அப்படின்னா இந்த கேண்டில் கீழே போடலாம். ஸோ உங்களோட டார்கெட்டு 1:2 இருக்கணும். இங்கே பாருங்கள் 1:2, மினிமம் 1:2 சொல்கிறேன். அது வந்து இங்கே நமக்கு அச்சீவ் ஆகிருந்திருக்கும், நம்ம வந்து வெளியே வந்துருந்துருக்கலாம். அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள் செட்டப் தான். ஆனால் நீங்கள் இதுலேயும் முக்கியமாக பார்க்க வேண்டியது ரிவர்ஸில் தான். ஸோ 4th ரிவர்ஸில் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா? நம்ம வேறு ஸ்டாக் பார்ப்போம். ஜிஎஸ்எஃப்சி. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ட்ரி எடுத்திருக்கேன், இந்த பாயிண்டில் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் லைன். நான் இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளுங்க. உங்களால் மேலே வந்து பெருசாக கனெக்ட் பண்ணவே முடியாது, ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக போயிட்டே இருக்கும். ப்ராபப்ளி நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்படி பண்ணலாம்.
எஸ், ஒரு 3 ரெசிஸ்டண்ட்டை மேலே வந்து கொடுத்து ஒரு எக்ஸ்பாண்டிங் சேனல் பேட்டர்ன் மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து வருது. பட் இருந்தாலும் நம்மளால் சப்போர்ட்டை கனெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டை வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய சப்போர்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 சப்போர்ட் இருக்குது. ஸோ நான் வந்து இங்கே தான் ட்ரேட் எடுத்திருக்கேன். மேபி இது கூட ஒரு நல்ல ட்ரேடாக தான் இருந்திருக்கும். இதை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் நான் இப்போ இதில் ட்ரேட் எடுத்திருக்கேன். வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, கன்சல்டேஷன் பீரியட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் மேபி இது வந்து நம்ம டார்கெட்டு ஹிட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் கூட எடுக்கலாம். இந்த பேட்டர்னுக்குள்ளே பேட்டர்ன்லாம் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். 1 2 3 4. ஸோ ஒன்ஸ் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பிரேக் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல மேலே ஒரு மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்து அஜந்தா ஃபார்மா. இது வந்து என் கை ஊறிக்கிட்டே இருந்துச்சு. மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லை, தயவு செஞ்சு இதில் எடுக்காதன்னு சொல்லிட்டே இருந்துச்சு. பட் இருந்தாலும் என்னால் அந்த அர்ஜை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வெறும் பேப்பர் ட்ரேட் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸ்டில் அதில் வந்து ஒரு $4 வந்து இன்னும் ப்ராஃபிட்டில் இருக்கேன் நான். இங்கே பாருங்கள், இது செம்மையான பேட்டர்னுங்க. இந்த அஜந்தா ஃபார்மா ஸ்டாக் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாக். இங்கே பாருங்கள், பேட்டர்ன்ஸ் ஸ்டாக் எப்படி மூவ் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து ட்ரெண்ட் லைன், கீழே இருக்க ட்ரெண்ட் லைனு, மேலே வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பிரேக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கன்சல்டேஷன். அதுக்கப்புறம் அந்த கன்சல்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு கன்சல்டேஷன். அந்த கன்சல்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் திருப்பியும் வந்து இங்கே ஒரு பெரிய கன்சல்டேஷன். ஸோ நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்க ஸ்டாக் தான். ஏன்னா உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு அப் ட்ரெண்டில் இருக்க ஸ்டாக் அப்படின்ட்டு. 1 2 3 4 இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்துருக்கலாம், இல்லை இங்கே எடுத்துருந்துருக்கலாம். அப்படி மிஸ் ஆகிட்டா இங்கே எடுக்கலாம். ஏன்னா அதனால தான் நான் வந்து அதை இங்கே எடுத்திருக்கேன் நான். அட் த சேம் டைம் நான் அதே சொன்ன மாதிரி தான். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக நம்ம வந்து வெயிட்டிங் பீரியடில் தான் இருந்திருக்கோம் இந்த ட்ரெண்ட் லைனில். ஸோ நீங்கள் இங்கே மேலே ஒருவேளை இந்த பேட்டர்ன், இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து சப்போர்ட்டில் தான் எடுக்க முடியும். இதுவே உங்களால் மேலே கனெக்ட் பண்ண முடியும்னு பார்க்குறேன். சும்மா நீங்கள் வந்து ஒரு கோடு போடலாம் மேலே கீழியும், அவ்வளோதான். ஏன்னா நம்மளால் வந்து மினிமம் 2 நாச்சு கண்டிப்பாக வந்து ட்ரெண்ட் லைன் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் நம்மளால் எல்லாம் இங்கே பாருங்கள், இது ஒரு ரிவர்சல், இது ஒரு ரிவர்சல், இது ஒரு ரிவர்சல், இதெல்லாம் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இது வந்து ட்ரெண்ட் லைன் பேட்டர்னு சொல்கிறேன். அடுத்து வந்து டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸில் எங்கடா ட்ரெண்ட் லைன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கிட்டத்தட்ட இங்கே இருக்குது. ரொம்ப முன்னாடி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மாக இருந்திருக்கு. தெரியுது உங்களுக்கு, நல்லா அப் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருந்திருக்கு. இங்கே நம்மளால் எடுக்க முடியாது, இங்கே எடுத்துருக்க முடியாது. இங்கே மேபி இங்கே எடுத்துருந்துருக்கலாம், அப்படி இல்லைனா இங்கே எடுத்துருந்துருக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே எடுத்துருந்தா அதோட மூவ் பாருங்கள், வெறித்தனமாக இருந்திருக்கு. நீங்கள் ஒருவேளை இங்கே எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 130% மூவ் வந்து கிடச்சிருக்கும். ஒரு 60 பாரில் கிட்டத்தட்ட 3 மாதம் உங்களுக்கு அந்த 130% வந்து கிடச்சிருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இதுக்குள்ளேயும் கூட ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து வந்திருக்கு. ஸோ வெரி சிம்பிள் தான். நம்ம ட்ரேட் செட்டப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சிம்பிளாக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பயங்கர ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஆர்சி கிளாஸ் இது பாருங்கள், இது செம்மையான மூவாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் ட்ரெண்ட் லைன். ஒவ்வொரு தடவையுமே இந்த ட்ரெண்ட் லைன்கிட்ட வந்திருக்கும்போது மேலே போயிருக்குது. பட் நம்ம இப்படி தான் வந்து வரைய முடியும் இதை. ஏன்னா அப்போ தான் வந்து we could possibly connect more reversals. இந்த இடம் வந்து பிரேக் ஆகி மேலே போயிருந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த இடமும் பிரேக் ஆகி திருப்பி ஒரு செம மூவ் மேலே கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் என்ட்ரி இல்லை, இதெல்லாம் குட்டி குட்டி பேட்டர்ன்ஸ். இதெல்லாம் நம்ம இப்பெல்லாம் வந்து பேட்டர்னே வரையக்கூடாது. ஏன்னா என்ன, இது வந்து ஃபார்ம் ஆகவே இல்லை மொத்தமாக. ஸோ இப்போ இங்கேருந்து ரிவர்சல் எடுத்து ஒரு வேலை இங்கே வந்துச்சுன்னா, இந்த லைனுக்கு வந்துச்சுன்னா, ஐ திங்க் இட் இஸ் அ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி டு என்டர் இன் த ட்ரேட். அடுத்து பஜாஜ் கன்சூமர். இந்த பஜாஜ் கன்சூமரில் இங்கே பாருங்கள், இது ஒரு பர்ஃபெக்டான ட்ரெண்ட் லைன். ஆனால் நான் இது வரைக்கும் காட்டின எல்லாமே ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதே இல்லை. ஆனால் இது பாருங்கள் பிரேக் பண்ணிடுச்சு. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு வேளை இப்படி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா இது எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட 506, கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து தான் மேலே போயிருக்கு. அந்த 2 வருஷம் ட்ரெண்ட் லைன் இங்கே பிரேக் பண்ணிட்டு எவ்வளோ பெரிய டவுன் மூவ் கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த கன்சல்டேஷனில் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள், 33 பாரில் 32% கீழே போயிருக்கு. அவ்வளோ பெரிய டவுன்ஃபால். அதற்கு காரணம் இந்த மிகப்பெரிய சப்போர்ட்டான ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனது தான். ஸோ இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக. ப்ராபப்ளி நீங்கள் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் அதை ஸ்டார்ட் கூட பண்ணியிருக்கலாம், ஒரு வேளை ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா. பட் சொல்கிறேன். அடுத்து வந்து பாரத் டைனமிக்ஸ். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டோட மேலே இருக்க ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் பாருங்கள், ரெசிஸ்டன்ட் பாருங்கள் ரொம்ப அதிகமாக
கிடச்சிருக்கு. இப்போ நம்மளால் வந்து நிறைய ரெசிஸ்டண்ட்டை தான் இதில் ஜாயின் பண்ண முடியுது. 1 2 3 4 5 6 ரெசிஸ்டண்ட்டை மேலே ஜாயின் பண்ண முடியுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி இதை ஜாயின் பண்ண வராது, இப்படி தான் போகும். ஸோ இது 1 2 3 4. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் உடச்சி கீழே வந்திருக்கு. பட் இது வந்து மார்க்கெட் கண்டிஷன் வந்து சரியில்லை, அதனால் நம்மளால் வந்து இதை கண்டிப்பாக வந்து ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சப்போர்ட் ரொம்ப கம்மி தான். ப்ராபப்ளி இது வந்து மேலே இருக்க ட்ரெண்ட் லைனை வந்து உடச்சிது அப்படின்னா ரொம்ப ஹையராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, கீழே மட்டும் ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுது, மேலேயும் ஃபார்ம் ஆகும்னு. ஸோ அந்த மேலே ஃபார்ம் ஆகிற ட்ரெண்ட் லைனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த பாரத் டைனமிக்ஸ். ஸோ நம்ம வந்து மேபி இங்கே வந்து ஒரு ரிவர்சல் கேண்டில், ஒரு பிக் கேண்டில் வரக்கு வந்து வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதை மேலே வந்து உடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இங்கே மேலே உடச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த உடைக்கிற கேண்டில், அதாவது ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டாக இருக்கணும். இந்த மாதிரி விற்கலாம் வந்து வரக்கூடாது. ஸோ ஒரு கேண்டில் ப்ராபப்ளி இந்த இடத்துல இப்படி வந்துச்சு அப்படின்னா, விக்கு ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி வந்துச்சுன்னா இந்த கேண்டிலோட லோவையோ இல்லை இந்த ட்ரெண்ட் லைனோட லோவையோ வந்து நம்ம வந்து